ரவிக்கு திரும்பவும் டென்ஷன் கொடுக்க கூடாதுன்னு என்னோட மனசுல முடிவு பண்ணினேன். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நானே வாங்கிக்கிட்டேன். ஒரு நாள் ரவி என்கிட்ட, நான் இன்னைக்கு நைட் வரமாட்டேன், என்னோட நண்பர்கள் கூட வெளியூர் போக போறேன்னு சொன்னார். நானும் சரி, ஆனா நான் தனியா இருக்கேன், உங்களுக்கு கவலை இல்லையா ன்னு கேட்டேன். உடனே அவர், பயப்படாத, ஏதாவது பயமா இருந்தா எனக்கு போன் பண்ணு, நான் காலையில சீக்கிரமா வந்துடுவேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறமா அவர் எனக்கு போன் பண்ணவே இல்லை. அந்த நைட்டு நான் வீட்ல தனியா இருந்தேன். தூங்கும்போது ரொம்பவே பயமா இருந்துச்சு. அதனால பக்கத்து வீட்டில் இருந்த சுமதியை கூப்பிட்டேன். என்னோட கணவர் இன்னைக்கு வீட்டுக்கு வரல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீ வந்து எங்கூட தங்குவியா ன்னு கேட்டேன். அதுக்கு சுமதி, என்னோட கணவர் மிகவும் குடிச்சிட்டு வந்திருக்கார், அவரை கவனிக்க என்னால முடியல, அதனால நான் வர முடியாது, ஆனா ஒரு வேலை செய், சூர்யாவை அனுப்புறேன்னு சொன்னா. அவளோட மகன்தான் சூர்யா. அவனுக்கு வயசு 17. அவன் அப்போ 11ஆம் வகுப்பு தான் படிச்சிட்டு இருந்தான். அவனும் தன்னோட புத்தகங்களோட வந்தான். ஆண்டி, நீங்க தூங்குங்க, நான் படிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சான். நான், உனக்கு தூக்கம் வந்தா நீயும் தூங்கு, நான் முழுக்க வேலை செஞ்சதால எனக்கும் சோர்வா இருக்குன்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். நான் தூக்கத்தில் இருந்தபோது யாரோ என் மேல கை வைக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. நான் அரைகுறை தூக்கத்தில் இருந்தேன். என்னோட கண்கள் மூடியிருந்துச்சு. ஆனா என்னோட மனசு அமைதியா இல்லை. ஏதோ விசித்திரமா உணர ஆரம்பிச்சேன். என்னோட உடல்ல ஒரு மெல்லிய தொடுதல் பட்டுச்சு. ஒரு விரல் மிக கவனமா, மென்மையா என்னோட கையிலையும் தோளிலையும் நகர்ட மாதிரி இருந்துச்சு. முதல்ல அது கனவா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அந்த தொடுதல் தெளிவா உணரப்பட்டப்போ என்னோட மனம் விழித்துக்கிட்டது. நான் மெதுவா கண்களை திறந்தேன். ரூம் இருட்டா இருந்துச்சு. வெளியில இருந்த திருவிளக்கின் மங்கிய வெளிச்சம் ரூமுக்குள்ள வந்துச்சு. நான் மெதுவா தலையை திருப்பி பார்த்தேன். சூர்யா என்னோட கட்டில்ல உட்கார்ந்திருந்தான். அவன் கவனம் என்னோட முகத்துல இல்லை. அவன் என்னோட கன்னத்துலையும் கூந்தலுலையும் கை வச்சு தடவிக்கிட்டு இருந்தான். அந்த கணம் என்னோட உடம்புல ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டுச்சு. என்னோட மனசுல அதிர்ச்சியும் ஏற்பட்டுச்சு. நான் திடீர்னு இருமல் போல சத்தம் எழுப்பினேன். அதை கேட்டு சூர்யா அதிர்ச்சியாகிட்டான். அவன் கையை பின்னால இழுத்துக்கிட்டு பின்னால நகர்ந்தான். அவனோட முகத்துல பயம் தெரிஞ்சுச்சு. நான் கோபத்தோட, நீ என்ன செய்துட்டு இருக்கன்னு கேட்டேன். அவன் பயந்துகிட்டே, இல்ல ஆண்டி, நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தீங்க, உங்களோட முடி கண்ணுல விழுந்துச்சு, அதை நான் விலக்கினேன், வேற எந்த எண்ணத்துலையும் நான் இதை செய்யலன்னு சொன்னான். நான் அவனை உற்று பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னோட மனசு குழப்பத்தில் இருந்துச்சு. அவன் வெறும் பையன், ஆனா அந்த தொடுதலில் ஏதோ வித்தியாசம் இருந்துச்சு. நான் எதுவும் பேசாம எழுந்து உட்கார்ந்தேன். அவன் அமைதியா புத்தகங்களோட ஓரமா போயிட்டான். நான் தண்ணீர் குடிச்சிட்டு திரும்பவும் படுத்தேன். என்னோட மனசுல பதட்டம் ஏற்பட்டுச்சு. நான் கண்களை திறந்து பார்த்தப்போ சூர்யா படிச்சிட்டு இருந்தான். அது கனவுன்னு நினைச்சு திரும்பவும் தூங்கினேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல சூர்யா புத்தகங்களை ஒதுக்கி வச்சிட்டு என் பக்கத்துல வந்தான். என்னோட உடல் மேல கை வைக்க ஆரம்பிச்சான். நான் தூக்கத்திலிருந்து எழுந்து உட்கார்ந்து பார்த்தேன். அப்போ சூர்யா நல்லா தூங்கிட்டு இருந்தான். திரும்பவும் எனக்கு இது கனவு போலதான் தோணுச்சு. ஆனா என்னோட உடல் வலிச்சது. நான் எழுந்து சேலையை சரி செஞ்சுக்கிட்டு தூங்கினேன். காலையில எழுந்தப்போ ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் பாத்ரூமுக்கு போனேன். அங்க பார்த்தா என்னோட உடல் முழுக்க சிவந்து போயிருந்தது. எனக்கு எதுவும் புரியல. மனசுல சந்தேகம் வர ஆரம்பிச்சது. நான் சூர்யாவை கூப்பிட்டு, நேத்து நைட்டு யாராவது வந்தாங்களான்னு கேட்டேன். அவன், இல்ல, ஏன் ஆண்டி அப்படி கேக்குறீங்கன்னு கேட்டான். நான், நீ நைட் முழுக்க என்ன செய்துட்டு இருந்தன்னு கேட்டேன். அவன்,
ஒன்னும் இல்ல, கொஞ்ச நேரம் படிச்சேன். அதுக்கப்புறம் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னான். நானும் சரின்னு சொன்னேன். சூர்யா ஒரு வார்த்தை கூட பேசாம அங்கிருந்து போயிட்டான். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ரவிக்கு போன் பண்ணினேன். ரவி யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தார். எனக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. பிறகு அவர் போன் பண்ணி, சொல்லு, நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போனை வச்சிட்டார். நானும் வீட்டு வேலைகளை செய்ய ஆரம்பிச்சேன். ஆனா நைட் நடந்த சம்பவம் மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா ரவி வீட்டுக்கு வந்தார். அவனோட முகம் சோர்வா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் மகிழ்ச்சியாவும் தெரிஞ்சுச்சு. நான் வருத்தத்தோட, ஏன் நேத்து போன் இல்ல, மெசேஜ் இல்லன்னு கேட்டேன். அவர், சாரி, என்னோட போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு, நண்பனோட வீட்ல படுத்துட்டேன்னு சொன்னார். நான் எதுவும் பேசல. சாப்பாடு பரிமாறினேன். வீட்ல அமைதி நிலவுச்சு. ஆனா என்னோட மனசுல 2 கேள்விகள் இருந்துச்சு. ரவி ஏன் வீட்டிலிருந்து விலக ஆரம்பிச்சார்? சூர்யா ஏன் அந்த நைட்டு விசித்திரமா நடந்துக்கிட்டான்? அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் குமார். எனக்கு தற்போது 25 வயது ஆகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக நான் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு ஊர் சுற்றிக் கொண்டிருந்தேன். என்னை பொறுத்தவரையில் பெண்கள் பின்னால் நான் அலைந்ததே இல்லை. என்னுடைய உருவம், உயரம், நிறம் போன்றவை எனக்கு ஒரு கவர்ச்சியை கொடுத்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பலர் என்னை பார்க்க சினிமா நடிகன் மாதிரி இருக்கிறார் என்று சொல்வார்கள். இந்த கவர்ச்சியால் வயது வித்தியாசம் இல்லாமல் பல பெண்கள் என்னை நெருங்கினார்கள். நானும் அவர்கள் நெருங்கி வரும்போது முழு மனதோடு ஏற்றுக்கொண்டேன். நான் நெல்லையிலிருந்து சென்னைக்கு பேருந்தில் சென்று கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 8 மணி நேர பயணம். இரவு 10 மணிக்கு தொடங்கும் இந்த பயணம் விடியற்காலை 6 மணிக்குள் முடிந்துவிடும். எனக்கு ஒதுக்கப்பட்ட சீட் கடைசி சீட்டுக்கு 2 வரிசைகள் முன்பாக. பேருந்தின் இடதுபுறம் 2 நபர்கள் அமரலாம். வலதுபுறம் 3 நபர்கள் அமரலாம். அனைத்து இருக்கைகளும் நிரம்பியிருந்தன. என் அருகே ஒரு இருக்கை மட்டுமே காலியாக இருந்தது. 10 மணிக்கு பேருந்து பயணத்தை ஆரம்பித்ததும் நடத்துனர் டிக்கெட்டுகளை பார்த்து முடித்த பிறகு 10:30 மணிக்கு விளக்குகளை அணைத்துவிட்டார். அதன் பிறகு இடையில் இரவு 2 மணிக்குத்தான் காபி குடிக்க 10 நிமிடங்கள் பேருந்தை நிறுத்துவார். மீண்டும் பயணம் தொடரும். வேறு எங்கும் பேருந்து நிற்காது. பேருந்து கிளம்பும் நேரத்தில் ஏறத்தாழ 35 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி ஏறினார். எனக்கு அடுத்துள்ள ஜன்னல் பக்க இருக்கையில் அவர் அமர்ந்தார். சேலையால் முக்காடு போட்டிருந்ததால் அவருடைய முகத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. அவர் உட்கார்ந்த சிறிது நேரத்திலேயே விளக்குகள் அணைக்கப்பட்டு பேருந்து விரைவாக செல்ல ஆரம்பித்தது. நடத்துனர் ஓட்டுநர் அருகில் அமர்ந்து கொண்டார். 5 நிமிடங்களிலேயே அனைவரும் உறங்கத் தொடங்கினர். நானும் உறங்க ஆரம்பித்தேன். சிறிது நேரத்தில் என் அருகே அமர்ந்திருந்த அந்த பெண்மணி தலையை என் தோளில் சாய்த்து உறங்கினார். இடப்பற்றாக்குறையால் நாங்கள் நெருக்கமாகவே அமர்ந்திருந்தோம். பயணம் முடிந்து காலை 6 மணிக்கு பேருந்து சென்னை வந்ததும் நாங்கள் ஒரே நிலையத்தில் இறங்கினோம். அப்போதுதான் அவருடைய முகத்தை முழுமையாக பார்த்தேன். அவர் மிகவும் அழகாக இருந்தார். நாங்கள் பேசிக் கொண்டோம். என்னுடைய செல்போன் எண்ணை அவர் கேட்டு வாங்கிக் கொண்டார். தம்முடைய எண்ணையும் எனக்கு கொடுத்தார். அதன் பிறகு நாங்கள் தொடர்ந்து பேச ஆரம்பித்தோம். அவர் வீட்டுக்கு சென்ற பிறகு 10 மணிக்கு நான் உனக்கு போன் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். சொன்னபடி 10 மணிக்கு எனக்கு அழைப்பு வந்தது. என்னுடைய கணவர் இப்போதுதான் வேலைக்கு சென்றிருக்கிறார். பிள்ளைகளை பள்ளியில் விட்டுவிட்டு வந்தேன். அதனால்தான் உனக்கு போன் செய்தேன் என்றார். நானும் அவரை பற்றி கேட்டேன். அவர் திருநெல்வேலியைச் சேர்ந்தவர். கணவர் விவசாயம் செய்து வந்தார். போதிய வருமானம் இல்லாததால் நிலத்தை விற்றுவிட்டு 3 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னைக்கு வந்துவிட்டதாகவும் இப்போது வாடகை வீட்டில் வசிப்பதாகவும் கணவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்வதாகவும் 2 குழந்தைகள் பள்ளியில் படிப்பதாகவும் கூறினார். பிறகு, இப்போதே என் வீட்டுக்கு வர முடியுமா என்று கேட்டார். நான், இப்போது வர முடியாது.
நானும் இப்போதுதான் சென்னை வந்திருக்கிறேன். சில வேலைகள் இருக்கிறது. நாளை வருகிறேன் என்றேன். உடனே அவர் தம்முடைய வீட்டு முகவரியையும் ஏரியாவையும் வாட்ஸ்அப்பில் அனுப்பினார்.